வெல்கம் டு பிடிஎல். நம்ம மொபைலில் ஒரு பிரைட்னஸையும் ஃபாண்ட் சைஸையும் எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிரகாசத்தையும் உங்களோட எழுத்தோட அளவையும் எப்படி பெருசு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். பிரகாசத்தை மொபைலில் வந்துட்டு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன்கிறது திரை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா எழுத்துக்களுடைய அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணுறது மூலமாக உங்களோட மொபைலில் வர்ற எல்லா எழுத்துக்களையும் பெருசாக உங்களுக்கு நல்லா தெளிவாக பார்க்க முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்துலேயுமே செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கியர் மாதிரி சிம்பிள் போட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இதுக்குள்ளே போனால் தான் வந்துட்டு நமக்கு பிரைட்னஸும் ஃபாண்ட் சைஸும் மாற்ற முடியும். அதே மாதிரி மொபைலில் நடக்க தேவையான மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம சும்மா தொட்டாலே ஓப்பன் ஆகிடும். தொடுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா டேப்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டேப் பண்ணுங்கள், இல்லைன்னா டச் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வேர்டு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படிங்கிறது எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். மேக்ஸிமம் இல்லை டிஸ்பிளேன்னு இருக்கும், இல்லை பிரைட்னஸ்னு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஃபோனில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க, டேப் பண்ணுறீங்க. இப்போது ஸ்க்ரீன் பிரைட்னஸ்னு முன்னாடி வருதா? இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குறது தான் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. பார்த்தியா, இந்த டச் ஸ்க்ரீன் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது தான் இதோட வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த ஸ்க்ரீன் மைனஸ் இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்துட்டு பிரைட்னஸ் ஜாஸ்தியாகும். அதே கம்மி பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ நம்ம இப்படி பிரைட்னஸை கம்மியும் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன? ஃபாண்ட்னா என்ன? எழுத்துக்கள். நமக்கு இப்போது மொபைலில் உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அதை மாற்றணும் அப்படின்னா இதே டிஸ்பிளே கீழே போனீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். தெரியுதா? இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்துட்டு இப்போ ஃபாண்ட் மாற்ற வேணாம், சைஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஃபாண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபாண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டு, இங்கே பார்த்தீங்களா, இங்கே சைஸ் காட்டியிருக்காங்க. இங்கே சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. அப்போ நம்ம இப்படி போட்டால் பெருசாக மாறும். இந்த வேர்டு மாறுது, உங்களுக்கு தெரியுதா? அடுத்ததில் வச்சிங்கன்னா இன்னும் பெருசாகும். ஸோ உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது, இல்லை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட பெருசாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து மாற்றி வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது, பேக்கில் போய்க்கலாம். இதே ஆப்ஷன் தான் எல்லா மொபைல்லையும் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்க தெரியலன்னா வேற ஒரு ஈஸி சொல்கிறேன். இதே செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பாருங்கிறது இப்போ எல்லா மொபைல்லையும் செட்டிங்ஸ்குள்ளே வரும். இந்த இடத்துல போய் நீங்கள் பிரைட்னஸ் அப்படின்னு அடிக்கலாம். பிரைட்னஸ்க்கு என்ன ஸ்பெல்லிங்? BRIGH அப்படின்னு போட்டாலே வந்துடும். இந்த இடத்துல தெரியுதா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்? அப்போவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவே உள்ளே போய்க்கலாம். ஸோ சர்ச் பண்ணி ஈஸியாக நம்ம உள்ளே போய்க்கலாம். அதே மாதிரி அந்த சர்ச்சுங்கிற இடத்துல நீங்கள் இப்போ ஃபாண்ட்டுன்னு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எழுத்துக்கு என்ன சொன்ன வேர்டு? ஃபாண்ட், FONT, ஃபாண்ட் அடிச்சிங்கன்னா ஃபாண்ட் செட்டிங் அப்படின்னு வருது இல்லையா? அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே போவேன்னா ஃபாண்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபாண்ட்டை வந்துட்டு பெருசாக்கவும் சிறுசாக்கவும் முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷனை சர்ச் பண்ணுறது மூலமாக பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்பிளே செட்டிங்கை ஸ்வைப்புன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்வைப்புங்கிறது மேலேருந்து கீழே இருக்கிறத ஸ்வைப்புன்னு சொல்லுவோம். கீழேருந்து மேலே இருந்தால் அப்பர் ஸ்வைப், ஸ்லோயர் ஸ்வைப், சைட் ஸ்வைப். இது நான் போன ஷார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், அதை பாருங்கள், டச் ஸ்க்ரீனில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலேருந்து கீழே இழுத்துறீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். இது இப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதுவும் பிரைட்னஸ் தான். ஆனால் எல்லா மொபைல்லையும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இருக்கா இல்லையான்னு.